ஹாய், அனைவருக்கும் இனிய வணக்கம்ங்க. இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற, கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் என்னடா புதுசா ஒரு ஆள் நிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. இவங்க பேர் சுகந்தி. இவங்க கிட்டத்தட்ட டிக்டாக்ல இருந்தே நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக்ல இருந்து நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணி மெசேஞ்சர்ல நமக்கு நிறைய மெசேஜ் போட்டு எந்த ஒரு விசேஷம், அதாவது நம்ம வீட்டில் கல்யாண நாள், பிறந்த நாள், சாந்தாவோட பிறந்த நாள், பசங்களோட பிறந்த நாள், எந்த பிறந்த நாள் தான் நமக்கு ஃபோன் போட்டு வாழ்த்தி நல்லா இருங்க அப்படின்னு சொல்ற ஒரு பல உள்ளங்கள்ல சுகந்தியோட மனசும் ஒன்று. இப்போ நம்மளை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. கோழிக்கோட்டில் இருக்கிறாங்க. இருந்தாலும் இங்கே வயநாடு வந்தப்ப நம்ம ஞாபகம் வந்த உடனே வயநாடுன்னு சொன்ன உடனே ராஜாண்ணே சாந்தாவுக்காக போய் பார்த்துட்டு வந்துடும் அப்படின்ட்டு வந்திருக்காங்க. நீங்கள் உங்களை அறிவுப்படுத்திக்கங்க. வணக்கம் உறவுகளே, நம்ம சாந்தாக்கா, நம்ம ராஜாண்ணே. இவங்க ரெண்டு பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு தெரியாத எதுவுமே இல்லை. நீங்களும் உங்களை டிக்டாக்ல கொண்டு நீங்கள் பார்த்துக்கு வந்துக்கிருப்பீங்க. அவங்க லவ் ஸ்டோரியாக இருக்கட்டும், இப்போ வளர்ந்து இப்போ எவ்வளோ தூரத்துக்கு இருக்காங்க. அதுக்கு நம்ம எல்லாமே நீங்களும் அதுக்கு ஒத்துழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம், பாய். அப்படிதானா? எந்த ஊருன்னு சொல்லுங்க. நீங்க எந்த ஊருன்னு சொல்லுங்க. கட் பண்ணிக்கிறீங்களா? கட் பண்ணிக்கோமா பாருங்க. நம்ம அவங்க சொல்றாங்க வந்தோடனே நீங்க வாட்டுக்கு நீங்க கேமராவிலே வாழ்ந்து கேமராவிலே குடி போய் இருக்கிறீங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் என்னத்த பேசுறது அப்படின்னாங்க. நான் தேனிங்க. சரிங்களாங்க, தேனி. நான் இப்போ இருக்கிறது கோழிக்கோடு. இப்போ நான் ஒரு வேலையா வந்தேன். அண்ணனையும் அக்காவும் பார்க்கறதுக்காண்டி வயநாடு வந்துட்டோம். பார்க்காம போனா நம்மளுக்கு மனசு எங்க போனாலும் அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு. சரி, பாத்துட்டே போயிருவோம். வந்தோம், நல்ல ஒரு சாப்பாடு கொடுத்தாங்க, நல்ல ஒரு டீ கொடுத்தாங்க. டீ தாங்க குடிச்சாங்க, சாப்பிடலாம் இல்லங்க, சும்மா சொல்றாங்க சாப்பிடுறதுக்கு எனக்கு இப்ப வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க. எங்க அண்ணனுக்கே சோறு கொடுக்காம ஏதோ வந்த கஞ்சிய கொடுத்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இப்ப எங்கேயோ டூருக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. வந்த உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா, வந்த உடனே நீங்க நானே பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன், நீங்க ஏதாச்சும் மஞ்சள் போய் கழட்டி கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் ஒருத்தவங்க வரவும் வெறும் மஞ்சப்பொடியை கலக்கி ஊத்தி கொடுக்குறாங்க விருந்தாலே வந்தவங்களுக்கு. எனக்கெல்லாம் வந்த ஒரு மோறு கூட கிடைக்காதுன்னு வர மூசியம்மா எருமை பாட்டு பாடலாம் இங்க ஃபேமஸா இங்க வயநாடுல. அப்பயும் 2 கூட தண்ணியை ஊத்தி கலக்கி இந்த அம்மான்னு கொடுத்தாங்க. அதெல்லாம் டூரை சுத்திட்டு வந்துட்டு கஞ்சி எப்படி ஊத்த போறாங்க. துரும்பா இழைச்சு போயிருக்கு. ஆள் வந்தோடனே சொல்றாங்க, என்னக்கா நீங்க என்ன வீடியோ சொல்லணுமா, நம்ம எடுத்தாச்சு கொடுப்போம் சொன்னதை மறந்துட்டாங்கல்ல. எங்க அக்கா எப்பக்க உள்ளியான? நான் இப்ப ஒரு 50 நாள்ல உள்ளியானையா? நம்ப முடியுதா? பாருங்க, நான் அக்காவா இல்ல இவங்க அக்காவா, இவங்க தங்கச்சியா நான் தங்கச்சின்னு தெரியல. உருவத்தை வச்சு நம்ம எடை போடக்கூடாது. ரொம்ப கிரங்கிட்டனா வீடியோக்கு இது நேருக்கு ரொம்ப வித்தியாசம். ஆமா, வீடியோல பாக்கும்போது கூட நம்ம இவங்க கொஞ்சம் வெயிட்டா இருக்க மாதிரி தெரிஞ்சு, இப்ப நேர்ல பாக்கும்போது தெரியவே இல்லை, அடையாளமே தெரியல. இந்த பொருவத்தி இந்த பல்லு சிரிப்பு வச்சுட்டாங்க, நானே கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன், வேற யாரும் நிக்கிறாங்க இங்க வாசல் நிக்க போது. நம்ம அண்ணன் எப்பவுமே தெரியும், அப்படியே தான் இருக்காரு எப்பவுமே ஒரே மாதிரி. ஆனா அக்கா வாசல் நிக்கிறேன் வாங்கன்னு சொல்லவும் நான் வேற ஆளு போல ஏதோ அண்ணன் ஊருக்கு வேற போயிட்டாங்களா அக்கா. அப்ப நான் நினைச்சேன் சரி அப்படின்னு நினைச்சேன். அப்ப இந்த பொருவத்தி இந்த பல்லு பார்க்கும்போது இல்ல இல்ல அக்காவே தான் சொல்லிட்டு ஒரு வணக்கத்தை போட்டு. நல்ல வேலை நம்ம கிட்ட கேட்கல, சாந்தா முன்னாடி கேட்டுட்டு ஒருவேளை சாந்தா மணாலில இருந்தப்ப வேற ஒரு அக்காவோட இருந்தேன்னா அதை ஞாபகப்படுத்தி விட்டுருவீங்களோ நான் கொஞ்சம் பயந்துகிட்டு தான் இருந்தேன். இருக்குதுவா, நான் கொஞ்சம் பயந்துகிட்டு தான் இருந்தேன். சரியா, அதனால உள்ள வந்தோடனே அடையாளம் தெரியும் சொல்லிட்டாங்க. உள்ள போய் உட்காந்து தயங்கி கேக்குறாங்க, அக்கா எனக்கு நான் ஒண்ணு கேக்குறேன், என்ன நீங்க போன்ல பார்த்தாக்க ரொம்ப குண்டா தெரியுறீங்க, இப்ப ஆனா சின்ன பிள்ளையா இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. சின்ன பிள்ளையா இருக்காங்க. பார்த்தா எத்தனை வயசு தெரியும்? 48 வயசு ஆயிடுச்சு. 41 தான் ஆகுது. இருந்தாலும் 48 மாதிரி தெரியுதா? அக்கா அதுக்கு வேற விகேதா கழி ஊத்த போறாங்க. பேசுறது தமாசா என்னன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். சுகந்தி சகோதரி, அதாவது நம்மள ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே நமக்கு அண்ணன் ரொம்ப உசுரா இருப்பாங்க. அவங்க மட்டும் கிடையாது, நமக்கு இந்த கோவை மீரா அம்மா அவங்க எல்லாருமே நமக்கு ஏதாச்சும் ஒரு விசேஷம்னாலும் நமக்கு ஏதாச்சும் ஒரு வாழ்த்து சொல்றோம்னா உடனே கால் பண்ணி நல்லா இருங்க செய்யுங்கன்னு வாழ்த்து சொல்லுவாங்க. கண்டிப்பா அந்த மனசு நமக்கு யாரோ தானே சரி ஒரு வீடியோ போடுறாங்க இவங்களுக்கு தானே ஒரு கமெண்ட்ல ஒரு அப்படி அந்த மாதிரி கூட இல்லாம ஒரு மெசேஜ் பண்ணி கால் பண்ணி இந்த மாதிரி நல்லா இருக்கீங்களா செஞ்சுக்கலாம்னு எப்பயாச்சும் ஒன்று விசாரிச்சுக்கிட்டு இருக்க நிறைய உள்ளவர்கள் சுகந்தி மாதிரி நிறைய மனசு இருக்கிறவங்கள நாங்கள் சம்பாதிச்சு வச்சிருக்கோம்னு நினைச்சு நாங்கள் ரொம்ப உண்மையிலேயே சந்தோஷப்படுறோம். இல்லைன்னா இங்கே பாருங்க, நம்மளை பார்க்கறதுக்கு இங்கே பாருங்க, அங்கே ஒரு கார் இருக்கு பார்த்தீங்களா,
கார் எடுத்துக்கிட்டு நம்மள பார்க்க வரணும், ஏதாச்சும் ஒரு கார்ல அந்த மாதிரி வரணும்னு என்ன இருக்காது, நம்ம மாதிரி சின்ன ஒரு பாசம் நம்மள பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுகந்தி வந்து எங்களுக்கு இப்ப நேத்து இல்லைங்க, கிட்டத்தட்ட அவங்க எங்களை பார்க்க ஆரம்பிச்சு 4-5 வருஷத்துக்கு மேலாச்சுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட நாங்க ஒரு 3-4 வருஷமாவே நாங்க வந்து டச்ல தான் இருக்கோம். நாங்க கால் பண்ணுவோம், பேசுவோம். அதுமே நான் போன் பண்ணேன், என்ன வேலைக்கு போயிருவீங்களா? இல்லம்மா நீ வாமா, நாங்க இங்கதான் இருப்போம், உனக்காண்டி நாங்க வேலையை கூட கெடுத்துட்டு அண்ணன் இவங்க நிக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு இந்த அண்ணன் மாதிரி கிடைக்குமா, அந்த நாத்தனா மாதிரி சொல்லுங்க. அந்த நாத்தனா மாதிரி நிறைய கிடைக்கும், அண்ணன் மாதிரி கிடைக்குமான்னு மட்டும் பாருங்க சுகந்தி. இருந்தாலும் அப்படி விட்டு கொடுக்க முடியாது. சோத்தகத்துல எது வந்து குறைவா வச்சு குறைய வச்சா ரொம்ப இழுக்கும், ஓவரா வச்சிடணும் போய் சொல்றதுக்கா. எதுக்கு அந்த மாதிரி எல்லாம் செய்ய போறோம்? நிறைய காமெடி எடுக்கலாம்னு நினைச்சோம், ஆனா ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்காங்க, டைம் கிடைக்க முடியல. அடுத்த ஒரு ட்ரிப் வர சொல்லி, ஏன்னா இங்க வந்து மாரியம்மன் திருவிழா நடக்குது, அதனால டிராபிக் ஆயிரும். அவங்களும் காரை கூப்பிட்டு வந்திருக்காங்க, அதனால போக முடியாதுன்றதுக்காக தான் அவங்க ஒரு விஷயமா வந்திருக்கனால அதை பார்க்கட்டும்னு விட்டுருக்கோம். அடுத்த ட்ரிப் கண்டிப்பா வரும்போது நாத்தனார் கேரக்டர் 2 பேத்தையும் போட்டு நல்ல ஒரு கதையை சொல்லி நிறைய ஷார்ட்ஸ் அடிச்சு எடுத்து விடுறோம். ஓகேங்களா? கண்டிப்பா நாங்க பண்றோம். இப்ப முத அனுபவம்னு கொஞ்சம் கூச்சப்படுறாங்க. வந்து என்னை பார்த்த உடனே ஆக்சன் எல்லாம் பார்க்கணும், சிரிச்ச வாய மூடல. 2 பேருமே புன்னகை அரசிதாங்க, 2 பேருமே கண்டிப்பா சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க அப்படிங்கிறேன். இல்ல என்னை பார்த்து என்ன நினைச்சு சிரிக்கிறீங்க அப்படிங்கிற. இல்லங்க சிரிப்பா வருதுங்க உங்களை பார்த்தா அப்படிங்கிறாங்க. வாங்க போங்கன்னு சொல்லல, அக்கா தான். ஏன் சிரிக்கிறீங்கன்னு நான் கேட்டேன். நான் வாங்கினதாங்க கூப்பிட்டேன், ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு. இப்ப சிரிப்பு வருது அப்படின்னு இருந்தாங்க. இத்தனை நாள் செல்லிலேயே இப்படி கண்ணுக்கு கெட்டு போனாலும் பரவாயில்ல, இப்படியே பார்த்து சிரிச்சோம். நம்ம நேர்ல பார்க்கும் சார் நம்ம கொஞ்சமாச்சும் சிரிக்க மாட்டோம், முகம் ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பு வந்துருச்சு. போன்லயே பார்த்து நம்ம சிரிக்கிறோம்னா நேர்ல இந்த மூஞ்சி பார்க்கும்போது நம்ம சிரிப்பு வருமா வராதா சொல்லுங்க? வரும். மோசமா இருந்துச்சு. மோசமா இல்ல, ஒரு படபடப்பு. எனக்கெல்லாம் அப்படியே படபடன்னு விழுவிழுன்னு வந்துருச்சு. உள்ள வந்தோடனே அப்படியே வந்து டபக்குன்னு என் மடியில விழுந்துட்டாங்க. அப்புறம் என்ன தூக்கிட்டு வரலான்னு பார்த்தா தூக்க முடியல. அப்படியே உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு டீ குடிச்சு நாங்க தேத்தி வச்சிட்டு இருக்கோம். சாப்பிடலங்க, சாப்பிட்டேன்னு சொல்றாங்க. நான் சாப்பிடல, ஆனா சாப்பிட வச்சுதான் அனுப்புவேன். என்னங்க நீ என்ன சொல்ல, அப்படித்தானே சொல்ல முடியல. குறைச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? சாம்பார் பேர்ல முட்டு மஞ்சப்பொடி நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன். 2 கிலோ வாங்கி கொடுத்துருக்கேன். அதனால வெறும் மஞ்சப்பொடியா போட்டு கலக்கி கொடுத்துறது, இதுதான் வாங்கணும். அதாவது மஞ்சப்பொடி வந்து கிருமி நாசியம், தேவைப்படும் தான் அது போடணும். என்ன நேரம் போட்டா, அதாவது எங்களை வந்து சுகந்தி இதுதான் சாம்பார், இதுதான் ரசம், இதுதான் மோர் குழம்பு, இதுதான் கறி குழம்புன்னு எங்களை நம்ப வச்சு ஒரு ஐட்டத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க வெளியில போய் சாப்பிட்டாதான் இது உண்மையா அது உண்மையானு எங்களுக்கு தெரியும். ஏன்கா அப்ப நீங்கன்னா ஒரு பிசினஸ் பண்ணுங்களேன், உங்க வீட்டு மசால் பொடி போட்டு கொடுங்களேன். ஆனா மஞ்சள் பொடிங்க, ஆனா வந்து வேற மாதிரி ஒரு குழம்பு பொடின்னு வந்துடும். மஞ்சள் பொடி தான் கொடுப்போம், ஆனா நீங்க குழம்பு நினைச்சு வாங்கிக்கணும். நல்லா இருக்கு பாருங்க, எங்க அண்ணன் ஹெல்த்தியா இருக்கா, அதுதான் காரணம். கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கிறேன், நானும் கொஞ்சம் அந்த அளவுக்கு எல்லாம் இல்லங்க, நான் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியா தான் இருக்கிறேன். ஓகேவா? சுகந்தி வந்து ஆளுதான் பிராடா இருக்கிறாங்க, மனசு ரொம்ப குழந்தை மாதிரிங்க. கண்டிப்பா உண்மையிலே ரொம்ப குழந்தை மாதிரி. இல்ல உண்மையிலே குழந்தை மாதிரி தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு சிரிச்ச முகத்தோட எதையுமே எதிர்கொள்ற ஒரு கேரக்டர் வந்து நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப நானா இருக்கட்டும், சாந்தாவா இருக்கட்டும், சுகந்தியா இருக்கட்டும், ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நம்மள வந்து ஒரு முகத்தை சுழிச்சுட்டு பேசினா கூட அதை சிரிச்சுக்கிட்டே அப்படியான்னு கேட்கற ஒரு திறமை யாருக்குமே வரவே வராது. அந்த ஒரு விஷயத்த சாந்தாவுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா சுகந்தியை பாக்குறேன். நான் நேரடியா இப்பதான் சுகந்தியை பாக்குறேன். கால் பண்ணி பேசியிருக்கோம், ஒரு வீடியோ கால்லாம் பேசியிருக்கோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா நேரடியா நம்ம பக்கத்துல வச்சு பாக்குறது இப்பதான். அதனால அந்த சிரிச்ச முகத்துக்கு என்னைக்குமே சாந்தா கிட்ட அடிமையான மாதிரி சிரிச்ச முகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சுகந்தி எனக்கு சகோதரியை ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா நிறைய இன்னும் நிறைய நம்ம நல்லது கெட்டது நிறைய சுகந்திக்கு செய்ய வேண்டியிருக்கு. சுகந்தியை நேரடியாக நம்ம சந்திக்க வேண்டியிருக்குது. ஓகேவா? சரி, ரைட். என்னடா வளர்ற அப்படின்னு கேட்கறது பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் எப்ப நம்ம ஃபுல்ஃபில் பண்றது? நம்ம பேசினாதே அந்த ஸ்டேஜே கொஞ்சம் கவர் பண்ணலாம் அப்படின்னு நீ நினைச்சுக்கிற வேண்டியது. எங்க பேசுமா பாப்போம். ஏன் இங்க சுகந்தியை பேச விட்டாக்க இந்த ஏரியாவை நாரடி சொல்லிட்டு போயிடுவாங்க. பேசுறாங்க உங்க தங்கச்சியில அமைதியா இருக்கிறாங்க. எடுத்து விடுங்க, என்னத்தையாச்சும் எடுத்து விடுமா. நல்லா 4 வார்த்தை சொல்லுமா நீ பாட்டுக்கு. இங்க வயநாடு பயத்துல சுகந்திக்கு பயத்துல வேர்க்கு. கேமரா பத்தாலும் உள்ள பயத்துல வேர்த்து தெரியல. அது கேமரா ஒரு பக்கம் இருந்தாலும் நடிப்பு அரக்கி. ஆனா வந்தோடனே ஒரு வார்த்தை சொன்னாங்க, தாய் கிழவி படம் பார்த்தேக்கா, அதுல நீங்க சொன்னீங்க இந்த மூத்த மருமகள் கேரக்டர் மிஸ் பண்ணிட்டீங்க. சத்தியமா அந்த மூத்த மருமகள் கேரக்டர் பார்க்கும்போது உங்களை பார்த்துக்கிட்டே தான் பார்த்தோம். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க அது ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னீங்க. இருந்தாலும் நமக்கு எது கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும். அந்த செகண்டே நான் சொன்ன வார்த்தை நமக்கானது இல்ல, அது நமக்கானதா இருக்கும்போது நம்மள வந்து சேரும். எதுவாக இருந்தாலும் ஒரு பொரோட்டாவா இருந்தாலும் நமக்கு வரும். என்னங்க காத்திருக்கணும். இப்ப
யாரோ எங்கேயோ ஏதோ ஒரு ஊர்ல இருந்து நமக்கு வர்றீங்க, நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்லியிருக்கேன், ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருக்கோம், ஏதோ ஒரு அம்மா வேற ஒரு கோயில சாமி கும்பிட்டுட்டு அவங்க சாமி சன்னதியில ஒரு எலும்பச்சம்பழம் கும்பிட்டு அவங்க வீட்டுக்கு வாங்கியிருக்காங்க. அந்த வாங்கின தருணம் அவங்க வீட்டுக்கு நினைச்சு வாங்கியிருப்பாங்க. ஆனா எங்களை வேற கோயில்ல பார்த்த உடனே அந்த பழத்தை எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. சோ அந்த சாமி சன்னதியில இருக்க பழம் எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி இந்த ஹோட்டல்ல இருக்க எங்களுக்கு தான் அந்த பழம் கிடைக்கணும்னு இருந்திருக்கு, அதுதான் கிடைச்சிருக்கு. சோ இன்னாருக்கு இன்னார் தான் அமையணுங்கிற விதியும், இது ஒரு ஆளுக்கு இதுதான் நடக்கணுங்கிற விதியும் எழுதப்பட்டதுங்க. அது யாராலையும் எந்த காரணத்தினாலும் மாறாது, மாத்தவும் இன்னைக்கு இந்த நிமிஷம் சுகந்தி எங்களை சந்திக்கணும், நாங்க சுகந்தி சந்திக்கணும்ன்றது தெய்வத்தால எழுதப்பட்டதுதான். கண்டிப்பா. ஆமா, எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா இவங்களை ஃபாலோ பண்றேன். இன்னைக்கு கோழிக்கூடுக்கு வந்தே நான் ஒரு 3 வருஷம் ஆகுது. இன்னைக்கு தாங்க இந்த வீட்டு வாசலுக்கே தேடி வந்திருக்கேன். ஏன்னா நமக்கு அமையணும், அந்த மாதிரி அமைஞ்சா மட்டும்தான் இத்தனை நாள் கழிச்சு இந்த அண்ணனும் அக்காவும் பார்க்க முடியாது வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இல்ல கிடைக்காது. எத்தனை ட்ரிப்பு வந்திருக்கேன், எத்தனை சுத்துறதுக்கு ஊர் சுத்துறதுக்கு வந்திருக்கேன். ஆனா வந்து பார்க்கணும், நம்ம போகணும்னு நம்மளுக்கு தோணலை. அப்பயுமே நம்மளுக்கு நேரம் இல்லை, கிடைக்கல, ஏதோ சூழ்நிலை போயிட்டோம். ஆனா இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னா கண்டிப்பா பார்க்க அது கிடைக்கணும். கிடைச்சா அமையும், கிடைக்கல கிடைக்கல. கண்டிப்பா. அவ்வளவுதான் அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப கிடைக்கலையே நினைச்சு வருந்துறதை விட கிடைக்காதது நமக்கானது இல்லைன்னு நினைச்சு டேக் இட் ஈஸியா கடந்து போயிட்டோம்னா மனசுக்கு வேதனையாவும் மனம் மூளைக்கு குழப்பமும் இருக்காது. ஓகேங்களா? கிடைக்கானது நமக்கானது இல்லன்னு ஒரு 19 வருஷத்துக்கு முன்னாடி நீ நினைச்சிருந்தீங்கன்னா நானும் எழுதப்பட்டிருக்குங்க. எழுதிட்டாங்களா? சரி, எழுதிட்டு போறாங்க விடுங்க. சரி ரைட், ஓகேவா? சரி ரைட்டுங்க. உங்களை ரொம்ப அறுக்க வரும்போது சுகந்திக்கு வேற இவங்க வேலை இருக்கா, உங்களை அனுப்பி வைக்கணும். ஓகேவா? சரி ரைட்டு. இன்னைக்கு வீடியோ இதுதான். நம்ம வந்த உடனே சுகந்திட்ட கேட்டோம், நாங்களே வீடியோக்கு வரீங்களான்னு கேட்டேன். எதுல பிரச்சனை இல்லைன்னா எடுங்க, நம்ம பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனாலதான் எடுத்து விட்டோம். யாரையுமே நம்ம கம்பல் பண்ண மாட்டோம், உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேவா? சரி ஓகேங்க, பாருங்க, பத்திரமா இருங்க. பை பை பை.